வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 18வது மக்களவைக்கான தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவோ 400 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளோ 100ஐ அவர்கள் தாண்ட மாட்டார்கள் என்கிற ஒரு விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எத்தனை தொகுதி என்பது ஜூன் மாதம் 4ஆம் தேதி தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக 100ஐ தாண்டி சுட்டெரிக்கிறது வெயில். வெயில் என்று சொல்லி நம் பழக்கப்பட்ட நமக்கு இந்த முறை வெப்ப அலை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இயற்கை. இதற்கான காரணம் என்ன? நாம் எப்படியெல்லாம் தற்காத்து கொள்ள வேண்டும்? அரசாங்கத்தினுடைய சார்பில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவாக நவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே உறுப்பினர், அதாவது மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் மருத்துவர் அமலோற்பவநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஊட்டச்சத்து நிபுணர் திருமதி ரூபினி தேவி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் ஸ்கைப் வாயிலாக வானிலை நிபுணர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிக்கத் நஸ்ரீன் அவர்களும் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல ஹேமச்சந்திரன் உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். 100ஐ தாண்டி 100 அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலோ அப்படிங்கிற மாதிரி 110 வரைக்கும் இன்னைக்கெல்லாம் போயிருக்கிறது ஈரோடுல. ஏன் இப்படியான ஒரு வெப்ப அலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை நம்ம எட்டியிருக்கிறோம்? இதுக்கான காரணம் என்ன ஹேமச்சந்தர்? இயல்பாகவே பாத்தீங்கன்னா எல்னினோ ஆண்டை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகள்ல வெப்ப அலையின் தாக்கம் அதிகமா இருந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு, அதே போல 1998ஆம் ஆண்டு, அது போல கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு வலுவான எல்னினோ ஆண்டு. அதை தொடர்ந்து தற்போது எல்னினோ வலுவிழந்திருக்கு. அதாவது எல்னினோ நிலை தற்போது முடிவடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமாக அந்த கடல் மட்டத்துல இருந்த அதிக வெப்பநிலை தற்போது வளிமண்டலத்துல அது அதன் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கு. இதன் தாக்கத்தினால தற்போது பாத்தீங்கன்னா தென்னிந்தியா, குறிப்பாக இந்தியாவில தென்னிந்திய மாநிலங்கள் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையை தொடர்ந்து பார்த்து வருகிறது. அடுத்தடுத்த வெப்ப அலையும் சந்திக்க நேரிடும் ஒரு சூழல் இருக்கு. நிச்சயமாக ஹேமச்சந்திரன், நம்ம எல்னினோவை பத்தி பார்க்கும்போது எல்னினோ இருக்கும்போது தான் வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆனா அது முடிவடையக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்படி ஆகும்போது கூட ஏன் இவ்வளவு வெப்பங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே? இல்ல, எப்போதுமே பாத்தீங்கன்னா எல்னினோ உருவாகும் ஆண்டு வெப்பம் உயர தொடங்கும். அதாவது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி தற்போது வரை ஒவ்வொரு மாதமுமே உலகளாவிய நிலையில வெப்பநிலை அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. அது என்னன்னா, எல்னினோ உருவாகும் போது வெப்பநிலை உயர தொடங்கி எல்னினோ முடிவடைந்தும் அது கடல் மட்டத்துல முடிவடைந்ததை வச்சு நம்ம முடிவடைந்துட்டுன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் அதன் தாக்கம் வளிமண்டலத்துல இருக்கு. அது அடுத்த 2 மாதங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மே ஜூன் மாதம் வரைக்குமே அந்த எல்னினோவின் தாக்கம் வளிமண்டலத்துல இருக்கக்கூடும். அதனால் எப்போதுமே எல்னினோ முடிவடைந்தாலும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2-3 மாதங்களுக்கு வெப்பநிலை உயர்ந்து இருப்பதுதான் நம்ம வரலாற்றிலையும் பார்த்திருக்கோம், தற்போதும் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமா, அதாவது இன்னும் கத்தரி வெயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூழ்நிலை நமக்கு வரல. பட் அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 110 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் ஈரோடுல 109 ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதா? கண்டிப்பாக தற்போது பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த அளவுகள் சாதகமாக இல்ல, அதே போல வளிமண்டல அமைப்பும் சாதகமாக இல்ல. இந்த நிலையில இன்றைய தினமே கிட்டத்தட்ட 10 இடங்கள்ல தமிழகத்துல 40 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி இருக்கு. குறிப்பாக ஈரோடு பகுதிகளில் 42.6 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி இருக்கு. இது வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல காற்றின் போக்கு வடமேற்காக மாறுகிறது. இதன் காரணமாக தெலுங்கானாவில் இருந்து அந்த வெப்ப அலை தெலுங்கானாவில் இருந்து தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், உட்புற மாவட்டங்கள் என தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தொடங்கி ஈரோடு, சேலம், தருமபுரி, மதுரை வரையிலும், அதாவது வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உட்பட உட்புற மாவட்டங்கள்ல வெப்பநிலை 42 முதல் 44 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது 10 இடங்கள்ல பதிவாகக்கூடிய வெப்பநிலை அதீத வெப்பநிலை அடுத்து மே முதல் வாரத்துல 15 இடங்களுக்கு மேல் அதீத 40 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை பதிவாகிறது இல்லை அதிகமாகிறது அப்படிங்கிறது கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா நம்ம குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய ஊட்டியிலையும் கூட இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு வெப்பம் பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை அங்கேயும் இந்த மாதிரியான தாக்கம் இருக்குமா? இப்போ பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூரை பொறுத்தளவுக்கு வெப்பநிலை சீராக இருக்கக்கூடிய பகுதி. 2016ஆம் ஆண்டுக்கு பின் தற்போது பாத்தீங்கன்னா வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகி வருகிறது. அங்க ஒரு வறட்சி நிலையம் நீடிக்குது. அதே போலதான் இந்த
தென்னிந்தியா முழுவதுமே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட அந்த வெப்ப அலையின் தாக்கம் இருக்கக்கூடும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை 30 டிகிரிக்கு மேல் பதிவானாலே அவங்களுக்கு வந்து வெப்ப அலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எல்லினோ ஆண்டுகள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அந்த இயல்பாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே வெப்பநிலை அதிகரித்து தான் காணப்படும். அடுத்து வரக்கூடிய மே முதல் வாரத்திலையும் அதே போன்ற நிலை தான் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருந்த போதிலும் மே 7ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்துல வெப்பச்சலன மழை உட்புற மாவட்டங்கள்ல பதிவாகும். அப்போது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வெப்பநிலை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்து மே 2வது வாரத்துல வலுவான புயல் வங்கக்கடல் பகுதியில உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. அப்படி ஒரு புயல் உருவாகும் போது அந்த புயல் உருவாகி வடக்கு நோக்கி பயணிக்கும் போது தமிழகத்துல மீண்டும் இதுவரை பார்க்கிறாத ஒரு வெப்ப அலையை தமிழகம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மே முதல் வாரத்துல ஒரு வெப்ப அலையை நம்ம சந்திக்க நேரிடும். அதன் பிறகு மே 3வது வாரத்துல ஒரு வெப்ப அலையை நம்ம சந்திக்க நேரிடும். மே 2வது வாரத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவிற்கு வெப்பநிலை சற்று கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா ஹேமச்சந்திரன், இந்த வெப்பச்சலனம் காரணமா ஏற்படக்கூடிய மழை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். அமலர் பிரபுநாதன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது வரலாறு காணாத மழையை நம்ம எப்படி பார்த்தோமோ இப்போ வெயிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் மக்களை எதிர்நோக்கி இருக்கிறது, எப்படிலாம் தற்காத்துக் கொள்றது? ஹேமச்சந்திரன் சொல்றது ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆனா அவர் வந்து மக்கள் நாங்க ஆனா அவர் வந்து விஞ்ஞானத்தை தான் சொல்றாரு. ஸோ நான் அவர் சொல்றதை நம்ம நம்பி தான் ஆகணும். நான் தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்த ஹீட் வேவ் வரும்ன்றதை வந்து முதல்ல கணிச்சிட்டு மார்ச் 7ஆம் தேதி வாக்கிலேயே முதல் வாரத்திலேயே தமிழக அரசு வந்து இதுக்கான ஒரு அட்வைசரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கு. அந்த ஹீட் வேவ் வந்தால் மக்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்கள தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி தமிழக அரசு மார்ச் மாதமே முயற்சிக்குச்சு. ஓகே சார். அப்புறம் மார்ச் மாதமே வந்து திட்டக்குழு கூட ஒரு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து மாண்புமிகு முதல்வர் கையில் நேரடியாக கொடுத்துருக்குறோம். வெறும் ஹெல்த்தை பற்றி மட்டும் இல்லை, எனர்ஜி, வாட்டர் சேவிங்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் மாண்புமிகு முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மார்ச் மாதமே முடிச்சுக்கிட்டோம். ஆகவே நம்ம வந்து இதை கண்டு பயப்பட வேண்டாம். நாம் வந்து தயாராக இருக்கோம். தமிழக அரசு வந்து தயாராகுது. என்னை பொறுத்தவரையில் வந்து என்னுடைய எய்ம், என்னை போன்ற மருத்துவர்கள் எய்ம், மேடம் மாதிரி ஆட்களுடைய எய்ம் என்னன்னா, இந்த வருடம் ஒரு இறப்பு கூட ஹீட்னால் நடக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். ஹீட் அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வேவாக இருக்கட்டும், செகண்ட் வேவாக இருக்கட்டும். ஆனால் நம்ம ஏற்கனவே அதை எதிர்பார்த்துறதுனால நம்ம தயாரிப்பு நிலையில் இருக்கோம். மக்களுடைய கோஆப்ரேஷன் இருந்ததுன்னு வைங்களேன், விஞ்ஞான ரீதியாக அவர்கள் டாக்டர்கள் சொல்கிறத பின்பற்றினாங்கன்னா நம்ம பயப்பட வேண்டாம், நம்மளை தற்காத்து கொள்ளலாம். ஸோ நம்ம வந்து தயாரிப்பாக தான் இருக்கோம். நான் சில விவரங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹீட் வந்து உலகம் ஃபுல்லாக இப்போது குளோபல் வார்மிங்னால் வந்துட்டுருக்குது. இது வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் புதுசல்ல, இந்தியாவுக்கு மட்டும் புதுசல்ல. 1998 2017 10 வருஷத்துக்குள்ளாக 1,66,000 பேர் வந்து ஐரோப்பாவில் உலகத்தில் இறந்துருக்காங்க ஹீட்டால். 1 லட்சத்துக்கு மேலே இறந்துருக்காங்க. ஐரோப்பாவில் மட்டும் 2003ஆம் வருஷம் வந்து கடுமையான ஹீட் வேவ்ஸு. அந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஐரோப்பாவில் 70,000 பேர் இறந்தாங்க. ஐரோப்பான்றது குளிர் நாடு, அங்கேயே வந்து குளிர் கண்டம், அங்கேயே வந்து 70,000 பேர் இருந்தாங்க. அதுவும் ஆகஸ்ட் மாதம் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் 40,000 பேர் இறந்தாங்க ஹீட் வேவில். அப்போது ஹீட் வேவ்ன்றது ஐரோப்பாவே தாக்கன்னா நம்ம ஹீட்லேயே இருக்கிற தமிழ்நாடு மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். அதை தவிர இது நம்ம ஹியூமன் லாஸ் இருக்கட்டும், பொருளாதார லாஸ் இருக்கு பாருங்கள், எக்கனாமிக் லாஸ், அது வந்து எனார்மஸ். இந்தியாவில் வந்து அந்த கடந்த 10 ஆண்டுகளில் 1998 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இழப்பு வந்து பொருளாதார இழப்பு $80 பில்லியன். ஓகே சார். $80 பில்லியன். கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 லட்சம் கோடி ஓகே நம்ம எழுந்திருக்கிறோம். சரிங்க. ஸோ நம்ம இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் நம்ம இப்போ தயாராக இருக்கோம் என்ன பண்ணணும்னு. ஸோ மருத்துவ ரீதியாகவும் நம்ம தயாராக இருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாகவும் தயாராக இருக்கும். ஆகவே மக்கள் பயப்பட வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் அடிக்குவேட் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஹீட்டில் வெளியே போகாமல் இருந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஹைட்ரேட் பண்ணியிருந்தீங்க, அதை நம்ம செகண்ட் ரவுண்டில் வரலாம் என்னென்ன பண்ணணும். நிச்சயமா சார், நீங்கள் சொன்னீங்க கவலைப்பட வேண்டாம், மார்ச் மாதமே அரசு முடிச்சு தான் இருக்கிறது. ஆமாம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் 1000 மையங்களில் ஓஆர்எஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதை கடந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில்
அதுக்கு பிறகு மருத்துவ ரீதியாக என்னென்ன மாதிரியான தயார் நிலையில் நம்ம இருக்கிறோம்? அதான் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் செய்ய வேண்டியது இருக்குது, ஓகே, குடும்பங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, அரசு செய்ய வேண்டியது இருக்குது. நிச்சயம் இல்லைங்களா? இப்போ வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து யார் யார் இதில் அதிகம் பாதிக்கப்படுவாங்க சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குழந்தைகள். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உடம்புடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் அடல்ட்ஸை விட, அதனால் இவாப்ரேஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ அவங்களுடைய வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டு, சால்ட் ரெக்குயர்மெண்ட்டு நிறைய இருக்கும் சரி குழந்தைகள். ஓகே. ரெண்டாவது வந்து கர்ப்பிணி பெண்கள். ஏன்னா அவங்க 2 பேருக்கு நியூட்ரிஷன் தேவை, 2 பேருக்கு பிளட் சர்க்குலேஷன் தேவை, கண்டிப்பாக அவங்க வல்னரபிள். மூன்றாவது வந்து ஓல்டு பீப்புள். ஏன்னா ஓல்டு பீப்புள் வந்து தண்ணி குடிக்கவே மறந்துடுவாங்க, சரி ஞாபக சக்தி இருக்காது, இந்த மாதிரி ஆட்கள். நான்காவது இணை நோய்கள்லாம் இருக்கவங்க, உதாரணமாக டயபெட்டிஸ் இருக்கவங்க. சரி. அடுத்தது வந்து கொஞ்சம் மனநோய்க்காக மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு தாகன்றதே தெரியாது, தண்ணியை குடிக்காமல் இருப்பாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க, அவங்கள யாரும் நினச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள அறியாமையே அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் கூட அந்த மாதிரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அவர் கொஞ்சம் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தார், ஒரு நாள் தண்ணி குடிக்க மறந்துட்டார், ஹீட் ஸ்ட்ரோக் வந்துட்டு வெண்டிலேட்டர் வரைக்கும் போயிட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக வைக்கணும். சரி. என்ன பாதுகாப்பாக வைக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து வெயிலில் வெளியே போகக்கூடாது. சரி சார். அதாவது 11 o'clockலேருந்து 3 o'clock வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் பீக் வெயில் இருக்குது. ஓ, அந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாது. சரி சார். அப்படியே தவறி வெளியே போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக கையில் ஒரு குடையும் ஒரு பாட்டில் தண்ணியும் காலில் செருப்பும் போட்டாகணும். கொடை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து கருப்பு கொடை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கருப்பில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கருப்பு வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணும். நீங்கள் வெள்ளை கொடை வச்சிங்கன்னா வெள்ளை வந்து ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே சார். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் வெள்ளை வேஷ்டி கட்டுறது, வெள்ளை துணி கட்டுறது, வீட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்கிறதுன்னு சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம். ஏன்னா ஹீட்டை வந்து வெள்ளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ வீட்டுக்குள்ளே கூலாக இருக்கும். சரி சார். ஸோ இந்த மாதிரி லைட் கிளாத்ஸ் போடுறது, காட்டன் கிளாத்ஸ் போடுறது, சரிங்க, காலுக்கு கவர் பண்ணிக்கிறது, தலையை கவர் பண்ணிக்கிறது, கொடை எடுத்துகிட்டு போகிறது, கையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் முக்கியம். சரி. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பண்ண வேண்டியது. குடும்பத்தில் என்ன பண்ணணும்னா, பெண்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது, நீங்கள் சமையல் செய்கிறது வந்து காலைல 6லேருந்து 7, 8க்குள்ளே முடிச்சிடுங்க. சரி. வெயிலில் பண்ண வேண்டாம், ஏன்னா ஹீட் ஆட் ஆகும். ரெண்டாவது, அப்படி முடியலன்னா நைட்டு ஈவினிங் 7 மணி 8 மணிக்கு மேலே பண்ணிக்கோங்க சமையல். சரி சார். 2. இன்னொன்று, டே டைமில் நம்ம எவ்வளோ ஹீட் லூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நைட் டைம்லையும் லூஸ் பண்ணோம். நைட் டைமில் நமக்கு தெரியாது, தூங்கிட்டே இருப்போம், ஆனால் ஹீட் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நைட் டெம்பரேச்சர் அதிகம் தானே இருக்குது. சரி சார். டே டெம்பரேச்சர் எப்படி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நைட் டெம்பரேச்சராக இருக்கும். ஆகவே நைட்டில் அடிக்கடி எந்திரிச்சு தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம். இது முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ். சரிங்க. அவங்க மறந்துடுவாங்க, குடிக்க மாட்டாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் நைட்டில் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு தூங்குறது நல்லது. சரி. எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னு நம்ம கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ சாதாரணமாக நான் ஒரு மனுஷன் 70 கிலோ இருக்கேன்னு வைங்களேன், நான் ஒன்றுமே வேலை செய்யாமல் இப்படியே கையை கட்டி 24 hours உட்காந்துட்டு இருந்தாங்க கூட என் உடம்புலேருந்து 1.5 லிட்டர் தண்ணி வெளியே போயிடும். பல விதங்களில் யூரின் எவாப்ரேஷன். ஸோ உங்களுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வாட்டரே சாதாரண நேரத்தில் 1.5 லிட்டருக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் வந்து 2.5 லிட்டர் 3 லிட்டர் கூட குடிங்கன்னு சொல்கிறது. சரி சார். இண்டிவிஜுவல்ஸ்க்கு. ஓகே. சிலர்களுக்கு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கிட்னி டிசீஸ் இருக்கவங்களுக்கு, லிவர் டிசீஸ் இருக்குது, அவங்கள விட்டுடுங்க. சரி. ஆர்டினரி ஹியூமன் பீயிங் என்ன போல உங்களை போல இவங்களை போல ஆட்களுக்கு வந்து 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும் இந்த சமயத்தில். இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, WHO இதை சொல்லுச்சு, நான் சொல்லல. சரி சார். ஹீட் இஸ் அ புவர் இண்டிகேட்டர் ஃபார் தர்ஸ்ட் இஸ் அ புவர் இண்டிகேட்டர் ஃபார் டீஹைட்ரேஷன். அதாவது தாகம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க, தாகம்ன்றத லேட்டு தான். ஓ, அப்படிங்களா? ஆமாம். சரி சார். thirst is a poor indicator of dehydration WHO சொல்லுது. ஓகே. ஸோ நீங்கள் தாகம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க, தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருங்க. முக்கியமாக இதே WHO வந்து தொழிலாளிகளுக்கு என்ன சொல்லுது, உதாரணமாக பஸ் டிரைவர்ஸு, ட்ரெயின் டிரைவர்ஸு, ட்ரக் டிரைவர்ஸு, வயலில் வேலை செய்கிறப்பலாம், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் 20 நிமிடத்துக்கு ஒரு முறை நீங்கள் 1 டம்ளர் தண்ணியாவது குடிங்க, தாகம் எடுக்குதோ இல்லையோன்னு. ஆகவே தான் இப்போ தமிழக அரசு வந்து எல்லா இடங்களையும் ORS பாக்கெட் வைக்க வச்சிருக்காங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெயிலில் எக்ஸ்போஸ்டாக இருந்தால் தண்ணி குடிச்சு ஆகணும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னா, நான் ரொம்ப சாதாரண வாய்ஸை சொன்னால், நீங்கள் யூரின் போனால் ஃப்ரீயாக போகணும், எரியக்கூடாது. சரி. யூரின் வந்து டார்க் கலரில் இருக்கக்கூடாது, யூரின் வந்து குட் குவான்டிட்டியில் இருக்கணும். சரி. எவ்ரி ஹவர் யூரின் வந்து மினிமம் 100 ml ஆகுது தேவை நமக்கு. ஒரு நாளைக்கு 2500 3000 ml யூரின் வெளியே வரணும். சரி சார். அப்போ மினிமம் ஒரு ஹவருக்கு வந்து 100 ml ஆகுது யூரின் வரணும். அந்த யூரின் கிளியர் கலரில் இருக்கணும், ஸ்மோக்கியாக இருக்கக்கூடாது, டார்க் கலரில் இருக்கக்கூடாது, யூரின் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து உங்கள் உடம்புல நார்மலாக இருக்குது, தேவையான அளவு இருக்குதுன்னு அர்த்தம்.
ஓகே சார், ஒவ்வொரு வயசு வாரியா எவ்வளவு நீடட் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொன்னீங்க. இதுல எனக்கு ஒரு கேள்வி, எதையும் எனக்கு கேள்விக்கு விட்டு வைக்க மாட்டீங்களான்னு தோணுச்சு. ஒரே ஒரு கேள்வி இதுல இருந்து பிடிச்சிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க குழந்தைகள், பெண்கள், வயது முதிர்ந்தோர் அப்படின்னு. பட் இதுல வந்து 20-25 வயதுல இருக்கிறவங்க கூட, ஏன் ஒரு 19 வயது கூட திடீர்னு இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா. உடற்பயிற்சி செய்பவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது ஏன் நிகழ்ந்து? அப்ப அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. தற்போது நம்முடைய அமர்விலே மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிக்கத் நஸ்ரீன் அவரும் இணைந்திருக்கிறார். நிக்கத், உங்கள்கிட்ட வரத்துக்கு முன்னால நான் ரூபினி அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஊட்டச்சத்து நிபுணர் இருக்கிறாங்க. ரூபினி, அதாவது என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தண்ணி மட்டும்தான் எனக்கு அதிகமாக தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் என்ன விஷயங்கள்ல ஃபுட்டில் எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? ஸோ இப்போ சம்மர் வெயில் வந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது தண்ணி. இன்னொன்று, நம்ம எல்லாரையும் வீட்டில் ஈஸியாக சமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு. ஸோ நைட்டில் ஃபர்மெண்ட் பண்ணி காலையில் ஒரு மோரோ தயிரோ போட்டு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. நல்ல வைட்டமின் B12, நல்ல ஒரு சத்தான காலையில் ஒரு ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் குளிர்ச்சி கொடுக்கறது பழைய சோறு வித் பட்டர் மில்க். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் சம்மருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஸோ பழங்களை பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலான் சீசன், கிர்னி பழம், மாஸ்க் மெலான், இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் குக்கும்பர் கூட. ஸோ நார் சத்தும் உடம்புக்கு சேருது, ப்ளஸ் வாட்டர் கண்டென்ட் உள்ள இதனால உங்களுக்கு வந்து நல்ல வைட்டமின் சத்தும் உங்களுக்கு உடம்புல சேருது. இன்னொன்று, இந்த ஸ்வெட் ஆகிறதுனால என்ன ஆகுது, நிறைய நம்ம சால்ட் லூஸ் ஆகும். சோடியம் பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு நிறையவே லூஸ் ஆகும். அப்போ நம்ம ஒர்க் வந்து செய்ய முடியாது. கொஞ்சம் ஒரு 1 hour ஒர்க் பண்ணாலே we feel very tired, ஃபெட்டிகா இருக்கும். சம்டைம்ஸ் திடீர்னு மயக்கமா இருக்கும். சம்மர்ல உங்களால ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ண முடியும். இப்போ பெரியவங்க பார்த்தீங்கன்னா வெளியே போறது டேன் ஆயிடுவாங்க, அவங்க ஸ்கின்ல ரொம்ப wrinkle ஆயிடும், உள்ள அப்படியே போயிடும். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிறைய சோடியம் பொட்டாசியம், இந்த எலக்ட்ரோலைட் லூஸ் ஆகிறதாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்றதுக்கு இளநீர் ரொம்பவே ரொம்ப நல்லது, இளநீர் குடிக்கிறது. இன்னொன்று, நம்ம வீட்லயே லெமன் வாட்டர், லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர் சேர்த்து குடிக்கிறது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இன்னொன்று, நம்ம கவர்மெண்ட் கொடுக்கறது ORS. ஸோ அதுவும் நம்ம வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு கொடை பிடிக்கிறோம், ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறோன்னா ட்ரை டு ஹேவ் ஒரு ORS பாக்கெட். அப்படி இல்லை அப்படின் போது வெளியில் கண்டிப்பாக இளநீர் கடை நம்ம ஊரில் எல்லாமே இருக்கும். திடீர் லெமன் ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ வெஜிடேரியன்ஸ்க்குலாம் நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய், சொரக்காய், ஸோ முருங்காய், கீரை வகைகள், இதில் நல்ல நார் சத்து ப்ளஸ் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது மூலமாக கூட நம்ம உடம்புக்கு வந்து ஹைட்ரேட் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று, நான் வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் என்னோட பர்சனல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மீட் கொஞ்சம் ஹார்டாக டைஜஸ்ட் ஆகிறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ப்ரிஃபர் எக் ஒயிட், இல்லைன்னா நம்ம வந்து ஃபிஷ். ஸோ ஃபிஷ்ல omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஸோ சிக்கன் மீட் விட ஃபிஷ் கொஞ்சம் ஈஸி டைஜஸ்டபிள். ஸோ முட்டை, இந்த ப்ரோட்டீன் சம்மந்தப்படுத்தி எடுத்துக்கலாம். வெஜிடேரியனுக்கு நீங்க பன்னீர், டொஃபு, சுண்டல் வகைகள், இந்த மாதிரி புரத சத்து எடுக்கிறதுனால உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் கூட நம்ம லூஸ் பண்ண மாட்டோம். நிச்சயமா. இப்போ இதில் என்னென்ன அடிப்படையான ஒரு கேள்வினா, வெயில் காலமாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இப்போ சளி பிடிக்கிறது நம்ம பார்க்குறோம், தலை வலிக்குது அப்படின்னு. பட் நீங்கள் சொல்றது எல்லாமே ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் இல்லையா? நான் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. இப்போ தலைவலி வந்து நம்ம குளிர்ச்சியான ஃபுட் எடுக்கிறனால தலைவலி வரும்னு இல்லை, நம்ம டீஹைட்ரேட் ஆனாலும் தலைவலி வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. தலைவலிக்கு அப்படி ஒரு காரணம் இருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்க ஹைட்ரேஷன் லெவல், நம்ம தலைவலி வராங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க டயட் எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க வாட்டர் எவ்வளோ குடிச்சிங்கன்னு கேட்டால் ஹார்ட்லி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிருப்பேன், 1 லிட்டர் தான் குடிச்சிருப்பேன் அப்படின்வாங்க. ஸோ நம்ம அவங்கள யூரின் கலர் எப்படி போகுது, நம்ம அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, டயரியா இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்கும்போது கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னுவாங்க. ஸோ ப்ராப்பரான ஹைட்ரேஷன் உடம்புல இல்லைன்னா கூட தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம்ல நிறைய பேருக்கு சைனஸ், இப்போ இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு சைனஸ் ட்ரிகர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா சைனஸ்க்கும் இந்த லெமன், வைட்டமின் சி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதனால சைனஸ் வரதுலாம் ட்ரிகர் ஆகாது. ஸோ அவங்க தாராளமா அவங்க வந்து வாட்டர் மிலான், மஸ்க் மிலான், இதுவே அவங்களுக்கு நல்ல ஹைட்ரேஷனால உங்களுக்கு அந்த சைனஸ் இஷ்யூலாம் இருக்காது. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க வார்ம் வாட்டர் லெமன்ல அந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னீங்க என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஏஜ் கேட்டகரியில் நம்ம அப்படி பிரிக்கிற வேண்டியது இருக்கா? பெரியவங்க இதெல்லாம் சாப்பிடணும், சின்ன பசங்க இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு ஏதாவது? ஆமா, கண்டிப்பா இருக்கு. இப்போ பீடியாட்ரிக் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன், as டாக்டர் சொல்ற மாதிரி அவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கறதே கஷ்டம். அவங்க வந்து நம்ம ஃபீட் பண்றதே வந்து காய்கறி கொடுக்க முடியாது, பழங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா பொம்மை மாதிரி வாட்டர் மிலான் டூத் பிக்ல போட்டு அழகா ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து இப்போ பசங்க எல்லாமே கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சம்மர்ல. ஸோ இட்ஸ் பெட்டர் வீட்லயே செஞ்சு வாட்டர் மிலான் லைட்டா ஐஸ் இல்ல சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்வோம். சப்ஜா சீட்ஸ் ரொம்ப ஹைட்ரேட் கொடுக்கும் உடம்புக்கு, நார் சத்து, புரோட்டீனும் ரொம்ப நல்லது. ஸோ சப்ஜா சீட்ஸ் வச்ச லெமன் ஜூஸ், அந்த மாதிரி வாட்டர் மிலான், இந்த மஸ்க் மிலான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லைட்டா சுகர், ப்ரௌன் சுகர் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்களுக்கு தாராளமாக ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கஞ்சி கொடுக்கலாம். ஸோ கஞ்சி ஆல்சோ இட்ஸ் லைக் ஹைட்ரேட்டிங்.
ஸோ கஞ்சியும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் சத்தாவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஹைட்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இன்னொன்று டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக் அவங்களுக்கு நம்ம வாட்டர்மெலன் சாப்பிடலாமா, இனிப்பா சுகர் ஏறாதா, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ டயபெட்டிக் வரும்போது கண்டிப்பாக சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும். ஸோ இந்த சமயத்தில் அவங்க வந்து ரைஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ குளுக்கோஸும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், சுகர் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 to 3 hours ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக குவான்டிட்டி, மாடரேட் குவான்டிட்டி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக அட்வைசபிள். ஓகே, நிச்சயமா. இப்போ நகரத்தில் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம், அதுக்கும் சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா பழைய கஞ்சி போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. பேசணும், நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசலாம். நிகத் மேம், அதாவது முதல்ல சார் அமலர் பவனான் சார் பேசும்போது 3 கேட்டகரியை முக்கியத்துவப்படுத்தி பேசினாங்க. வயதானவங்க, சிறு பிள்ளைகள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு. அந்த அடிப்படையில் தான் நீங்களும் ஒரு விருந்தினர். ஸோ இந்த வெயிலில் பொறுத்த வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது? சோ கர்ப்பிணி பெண்களின் டயட் பத்தி ஆல்ரெடி 2 பேர் கவர் பண்ணிருக்காங்க. ஆனால் நான் சொல்றேன், தண்ணி வந்து ஜென்ரலா ஒரு 8 to 10 கிளாஸ் குடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து 12 கிளாஸ் to 14 கிளாஸ் குடிக்கணும். எப்படி தெரியும்னா, சார் ஆல்ரெடி சொன்ன யூரின் கலர் கிளியரா இருக்கணும். யூரின் கலர் எல்லோவா இருந்தாலும் இல்ல ரொம்ப லிப்ஸ் ட்ரையா இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி லெவல் பத்தல. வெறும் தண்ணி குடிக்க சொன்னா யாருக்குமே வந்து ஒரு லிமிட் மேல குடிக்க முடியாது. சோ கோகனட் வாட்டர், இளநீர், பட்டர் மில்க் நேட்டா குடிக்கலாம். இந்த கோகனட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா உப்பு சத்துகள், எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம். சோ இந்த ORS மாதிரி தான் அதுல எல்லா சத்துமே கிடைக்குது. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சூப் கூட குடிக்கலாங்க. பீட்ரூட் சூப், கேரட் சூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிகாஸ் வந்து ஒன்லி வாட்டர் வந்து ரொம்ப போர் அடிச்சிடும், அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் ஜூசஸ் வந்து சொன்னாங்க, வாட்டர் மெலான். ஆனா என்னன்னா, பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வித்தவுட் சுகர் குடிக்கிறது பெட்டர். ஏன்னா சுகர் லெவல் ஜென்ரலி பிரெக்னன்சில வந்து கொஞ்சம் ஏறும், அதனால வித்தவுட் சுகர் எடுத்து. அப்புறம் இந்த சோடா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடையில போயிட்டு இந்த கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி, சோடா, கோக் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சுகர், எல்லா கடையில வாங்குற எல்லா ட்ரிங்க்ஸுமே சுகர் இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு வீட்லயே சொன்ன மோரும் கோகனட் வாட்டர் தான் வந்து பெஸ்ட்டுங்க. எள்நீரும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் பாத்தீங்கன்னா டைட்டா ட்ரெஸ் போடக்கூடாதுங்க பிரெக்னன்சில. சம்மர்ல எஸ்பெஷலி நல்லா லூஸா காத்து போற மாதிரி காட்டன் ட்ரெஸ், லைட் கலர்ல உள்ள ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப சாக்ஸ், ஷூஸ் எல்லாம் ரொம்ப போடாம நல்லா ஃப்ரீயா பிளாட் ஸ்லிப்பர்ஸ் போடலாம். நல்லா காத்தோட்டமா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அப்புறம் ஹேட், இது கேப் இல்ல ஹேட் ஏதாவது போட்டு போலாம். வெயில்ல எவ்வளவு முடியுதோ வெயில்ல போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வாக்கிங் போவாங்க நிறைய பேர். வாக்கிங்னா ஏர்லி மார்னிங் எழுந்து போங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துக்க முடியலன்னா லேட் ஈவினிங் போலாங்க வாக்கிங். இல்ல நைட்ல கூட போகலாம், டின்னர் சாப்பிட்டு கூட வாக்கிங் போகலாம். காலைல தான் போகணும்னு அவசியம் இல்ல, எப்ப வேணா வாக்கிங் போகலாம். ஏன்னா வெயில்ல போறது அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் செக்அப் போகணும், வெயில்ல தான் போய் ஆகணும்னா கேப் போட்டுக்கலாம், இல்ல ஸ்கார்ஃப் போட்டுக்கலாம். அது ஒண்ணும் நிறைய பேர் வந்து கேப் போட்டா எல்லாம் சிரிப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது நல்லா ஸ்டைலா இருக்கும். ஸ்கார்ஃப் போட்டுட்டு நிறைய பைக் ஓட்டுறவங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, ஸ்கார்ஃப் போட்டு போறது, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். அப்ப பிரெக்னன்சில ஜென்ரலாவே வந்து பிளட் வந்து திக் ஆயிடுங்க. பிளட் கிளாட்ஸ் சொல்லுவோம். சோ தலையிலயோ மூளையிலயோ இல்லைன்னா கால்கள்லயோ பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து எக்ஸஸ் வாமிட்டிங். ஆல்ரெடி பிரெக்னன்சில ஸ்வெட், இந்த வெயில் தவிர வாமிட்டிங்னாலையும் தண்ணி நிறைய எடுத்துக்கணும். இல்லைன்னா இந்த பிளட் கிளாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சிவியர் ஹெட்டேக் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் மட்டும் கிடையாதுங்க, பிளட் கிளாட் ஆனாலும். அதனால பிரெக்னன்ட் லேடிஸ் சிவியர் ஹெட்டேக் நல்லா ஹைட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிபி செக் பண்ணும். பிபி ஹை ஆனாலும் ஹெட்டேக் வரும். நெக்ஸ்ட் பிளட் கிளாட்னால. அதனால ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ஹைட்ரேஷனால மலச்சிக்கல் கூட வரும், கான்ஸ்டிபேஷன். ஜென்ரலாவே பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ரொம்ப கான்ஸ்டிபேஷன் வரும். சோ இந்த சம்மர்ல நிறைய வரும். சோ ஹை ஃபைபர் டயட், வாட்டர் லெவல்லாம் இன்க்ரீஸ். நிச்சயமா. இப்போ இந்த வெயில் காலத்தினுடைய இந்த நேரத்தில் பொதுவாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வருது? இப்போ நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள்லாம் பொதுவானதாக இருக்கும், ஆனால் காலமாற்றம் ஏற்பட புதுசாக இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது அப்படின்னு அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா? ஏன்னா கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கலாம் சில பேர். நீங்கள் சொல்கிறதன் மூலமாக ஓ இப்படி எல்லாருக்கும் இருக்கு போல இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் கேட்கிறேன் மேம். அதாங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வருங்க, இந்த தண்ணி கம்மியா இருக்கிறதுனால. சோ யூரின் பாஸ் பண்றப்போ அவங்களுக்கு எரிச்சல் இருக்கும். சோ எரிச்சல் இருந்தா தண்ணி நிறைய குடிக்கலாம். அதுவும் அது குடிச்சா எரிச்சல் இருந்தா போய் யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இன்ஃபெக்ஷன் இருக்காது லோட் பண்ணோம்.
சோ இது வந்து யாருக்குமே வரலாம், பட் பிரெக்னன்சில ரொம்ப நிறைய வரும் யூரின் இன்ஃபெக்ஷன். அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் பத்தியும் சொல்லியிருக்கேன். அப்புறம் பாப்பா வந்து தண்ணியில தான் வந்து வயிறுல சுற்றிட்டு இருக்கு இல்லையா. சோ வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த வாட்டர் லெவல் எல்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு அந்த வயிறுல. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிளட் கிளாட் ஆயினா சிவியர் ஹெட்ஏக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, கால்கள்லயும் பிளட் கிளாட்ஸ் ஆன வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வாமிட்டிங், டீஹைட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப காமன். பிளஸ் வந்து ஸ்வெல்லிங், கால் கையெல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருக்கும் பிரெக்னன்சில. அதுக்குமே வந்து ஹை புரோட்டீன் டயட், பன்னீர், எக் ஒயிட் அதெல்லாம் டயட்ல ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் பிரெக்னன்சில. பிளஸ் நிறைய பேர் வந்து இப்போ இந்த சம்மர் வெக்கேஷன் விட்டனால நிறைய வெளியில போகணும், அவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து வெளியில கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரி நிறைய வெயில்ல வந்து சுத்துறாங்க. சோ குழந்தைக்கு வீட்டுல போர் அடிக்குதுன்னு வெளில கூட்டிட்டு போறாங்க. அதனால நிறைய பேர் வந்து வராங்க, ஹெட்டேக் கூட வராங்க. பிளஸ் வந்து ஏர்லியா டெலிவரி ஆறது, பெயின் கூட வந்து ஏர்லியரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ என்னன்னா அது நமக்கு ஜஸ்ட் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்னால அந்த பெயின் இருக்கலாம், இல்ல மலச்சிக்கல் பெயின் கூட இருக்கலாம். நிறைய பேர் டெலிவரி பெயின் நினைச்சிட்டு வராங்க. இது எல்லாமே வெறும் இந்த வெயில்னால வர காம்ப்ளிகேஷன்ஸ். இல்ல இப்ப வெயில பத்தி சொல்லும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து சொல்றீங்க. அப்ப குழந்தை பிறப்பை வந்து திட்டமிடுறதல் கூட ஏப்ரல் மே மாதம்னா கணக்கில் கொண்டுதான் திட்டமிடணுமாங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே மேடம். கண்டிப்பாக நிறைய பேர் அதுவும் யோசிக்கிறாங்க. கத்திரி வெயில்ல சர்ஜரிஸ், டெலிவரி மட்டும் இல்ல மத்த சர்ஜரிஸுமே வந்து கத்திரியில நிறைய பேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எரியும், தையல் போடுற இடம்லாம் எரியும், நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அது உண்மைதான். அந்த காலத்துல இருந்து நூற்றுக்கணக்கான காலத்துல இருந்து அது ஆல்ரெடி இருக்கு. நிச்சயம் மேடம் பேசுவோம். ஹேமச்சந்திரன் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்த வெப்பச்சலனத்தால் ஏற்படக்கூடிய இந்த மழை, அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ தென் தமிழகத்தில் சில இடங்களில் பெய்யுது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஏன் வட தமிழகத்தில் இல்லை வட உள் மாவட்டங்களில் எப்போ பெய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எலினோ முடிவடைந்திருக்கு, கடல் சார்ந்த அலைவுகள் வந்து சாதகமற்ற நிலையில இருக்கு. தற்போது இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல அமைப்புகளும் வந்து மழைப்பொழிவு, அந்த கோடை மழைக்கு சாதகமற்ற நிலையில இருக்கு. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு முதலே தென்மேற்கு பருவமழை சீராக நமக்கு கிடைக்கல. அதனை தொடர்ந்து அந்த வடகிழக்கு பருவமழையும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் குறுகிய காலத்துல ஒரு பெரும் மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. ஒரு சீரான மழைப்பொழிவு, நீண்ட நாட்கள் ஒரு குறைந்த மழைப்பொழிவு இருக்கும்போது நீர்நிலைகள்ல எல்லாம் தண்ணீர் வந்து அதிகமா இருக்கும். ஆனா தற்போது அந்த சீரற்ற பருவமழை கடந்த ஒரு ஆண்டுகளாகவே பார்த்துட்டு வந்ததுனாலையும் கடந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா முழுமையாக வறண்ட நிலைதான் நீடித்து காணப்படுகிறது. இதன் காரணமா தமிழகத்தின் பெரும்பாலான நீர்நிலைகள் வறண்ட நிலையிலையும், தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் ஒரு வறட்சியான சூழலும் நிலவி வருகிறது. இந்த சூழல்ல தொடர்ந்து வெப்பம் அதிகரிக்கும் போது அதன் தாக்கம், ரியல் ஃபீல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதாவது நம்ம இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீர் இருக்கும் போது வெப்பம் இருந்தா அதை நம்ம உணரும் வெப்பநிலை ஒரே அளவுக்கு இருக்கும். ஆனா தற்போது வறண்ட நிலையில தொடர்ந்து மழைப்பொழிவும் இல்லாம வெப்பநிலை உயர உயர அதன் தாக்கம் மேலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இது வரக்கூடிய அடுத்த ஒரு வாரத்திற்கும், அதாவது மே முதல் வாரம் மற்றும் மூன்றாவது வாரத்துல மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல குறிப்பாக தற்போது என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இவ்வளவு நேரம் எல்லாருமே நம்ம பார்த்தோம். அதே போல கால்நடைகளையும் விவசாயிகள் பொது வெளியில, திறந்த வெளியில வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இந்த முற்பகல் 11 மணி முதல் 4 மணி வரைக்கும் அந்த காலகட்டத்துல வந்து வெயில்ல, திறந்த வெளியில வேலை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல கால்நடைகளுக்கும் போதுமான நீரை வந்து உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறையான நிலை, கால்நடைகள் நிழல்ல இருப்பதையும் வந்து விவசாயிகள் வந்து உறுதி செய்ய வேண்டும். இந்த வெப்பநிலையை பொறுத்த மட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களும் வரக்கூடிய நாட்கள்ல 40 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. இது குறிப்பாக மே முதல் வாரம் மற்றும் மூன்றாவது வாரம். இதுவரை உட்புற தமிழகத்தில் மட்டுமே இந்த வெப்ப அலையின் தாக்கம் இருந்து வந்தது. வரக்கூடிய வாரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா ஒட்டுமொத்த தமிழகமே மே முதல் வாரம் மற்றும் மூன்றாவது வாரத்துல வெப்ப அலைக்கு தேவையான முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மே மூன்றாவது வாரத்திற்கு பிறகு பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக சற்று கட்டுக்குள் வரும். மழைப்பொழிவும், அந்த கோடை மழைப்பொழிவும் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழையும் ஜூன் முதல் வாரத்துல தொடங்குவதற்கு ஒரு சாதகமான நிலை காணப்படுது.
நிச்சயம். அப்போ இப்படிப்பட்ட சூழல், அதாவது எல்னினோ பற்றியெல்லாம் கூட நம்ம பேசணும். இப்போ எண்ட் ஆஃப் த அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும் பருவம் தவறிய, அது வெயிலாக இருக்கட்டும் இல்லை மழையாக இருக்கட்டும், பருவம் தவறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை இனிமேல் எல்லாம் சரியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா ஹேமச்சந்தர்? இல்ல, தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை வந்து சரியான நேரத்துல வந்து கேரளா, கர்நாடகா மாநிலங்கள்ல துவங்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை காலத்துல நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலையுமே நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதாவது தமிழகத்திற்கும் வெப்பச்சலன மழை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களையும் தென்மேற்கு பருவமழையும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். மேட்டூர் அணையும் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்ல நிரம்புவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த மே மாதத்தை கடந்து விட்டால் இந்த வெப்ப அலையிலிருந்து வந்து தமிழகம் வந்து தப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மழைப்பொழிவும் வந்து படிப்படியாக ஜூன் மாதம் முதல் அதிகரிக்கக்கூடும். நிச்சயம். அமலர் பண்ணணும் சார், நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான். ஒவ்வொரு செக்டராக நீங்கள் பிரிச்சிங்க, பட் அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் வருது, உயிரிழப்புகள் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம அடுத்தது பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களோட ரொம்ப நார்மலாக உணர்வாங்க, மற்றவர்களோட மிக கடினமான வேலைகள்லாம் எடுப்பாங்க. ஆகவே இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸ்க்காக ட்ரைனிங் எடுக்கிறவங்கலாம் வந்து மார்னிங் 4 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கு மேலே அவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா மார்னிங் 7 மணிக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கடினமான உடல் உழைப்பு. சரி, நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சமயங்களில் தான் வந்து உடலில் இருக்கிற தண்ணி மட்டம் இல்லை, உப்பு சத்தம் ரொம்ப அதிகமாக வெளிப்படும். சரி. ஃப்ரான்ஸில் டூர் டி ஃப்ரான்ஸ்னு ஒரு சைக்கிள் ரேஸ் உண்டு. ஓகே சார். உலகத்திலே ரொம்ப டஃப் சைக்கிள் ரேஸ். அந்த சைக்கிள் ரேஸில் 60-70களில் வந்து ஓட்டும் போதே இறந்து போனவங்களாம் நிறைய பேர் உண்டு. அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க ஓட்டும் போதே தண்ணி குடிச்சிட்டே ஓட்டுவாங்க, இருந்தாலும் இறப்பாங்க. என்ன அவங்க தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க, இருந்தாலும் இறக்குறாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு தண்ணி மட்டும் முக்கியம் இல்லை, உப்பு முக்கியம். சரி சார். உப்பு முக்கியம். நீங்கள் ஸ்வெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99.5 விழுக்காடு வந்து தண்ணி தான். சரி சார். ஆனால் மீதி அந்த 0.5 விழுக்காடு வந்து உப்பு சத்து. அந்த 0.5 விழுக்காடு உப்பு இல்லைன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஃபஸ்ட்டு மசில் கிராம்ஸ் வரும், மசில்ஸ்லாம் இழுக்கும், மசில்ஸ்லாம் டைட் ஆகும், அதுக்கப்புறம் மரணமே கூட நேரலாம். அதனால தான் வந்து உப்பு சர்க்கரை கரைசலை வந்து நம்ம தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்கும். இப்போ இளநீர் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. இளநீர் நல்ல ட்ரிங்க்கு, ஆனால் இளநீரில் வந்து உப்பு சத்து கம்மி. சரி. ஸோ இளநீர் வந்து நார்மலாக வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக குடிக்கலாம், அல்லது நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக குடிக்கலாம், உடம்பை ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக் வரா மாதிரி இருக்கவங்களுக்கு, அல்லது ஹீட் கிராம்ஸ் வரா மாதிரி இருக்கவங்க, ஹீட்டுக்கு போயிட்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக வரவங்களுக்கு வந்து இளநீர் கொடுக்குறத விட உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்குறது நல்லது. மேடம் சொன்ன மாதிரி பழையது ரொம்ப நல்லது. மோரில் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்குறது நல்லது. கொஞ்சம் சால்ட்டு தேவை. சரி சார். இளநீரில் அந்த சால்ட் கொஞ்சம் கம்மி. ஸோ இளநீர் வந்து நார்மலாக குடிக்கலாம். ஆனால் ட்ரீட்மெண்ட்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பழையது உப்பு போட்டு கொடுக்கலாம், மோரில் உப்பு போட்டு கொடுக்கலாம், அல்லது உப்பு சர்க்கரை கரைச்சல் அது பெஸ்ட்டு. ஏன்னா அது சீப்பு, பாக்கெட்டாக கிடைக்குது, டக்குன்னு எடுத்து ஊற்றிக்கலாம். எந்த இடத்துலையும் பாக்கெட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம். இளநீர் 80 ரூபா இன்றைக்கி, இது 10 ரூபா. ஸோ எது வேணும் நம்ம தான் முடிவு பண்ணி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். பட் இது பார்க்கும்போது இன்னொரு கேள்வி எதார்த்தமாக வரும் இல்லையா, எல்லாம் பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு. இல்லை, பயமுறுத்துறது இல்லை. நம்ம வந்து விஞ்ஞானத்தை கண்டு பயப்படக்கூடாது. நம்ம எதிர்கொள்ளணும். நமக்கு எதிர்கொள்றதுக்கான தேவையான நாலேஜ். கேள்வி நான் வைக்கிறேன்னா, இதற்கு முன்பாகவும் வெயில் அடித்திருந்து இப்போ விழிப்புணர்வு நமக்கு இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள்லாம் இல்லையே, ஏன் இப்போ பயமுறுத்துறீங்கன்ற சில பேர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இதற்கு முன்னாடி பல உயிரிழப்புகள் இருந்தன. நான் சொன்ன மாதிரி யூரோப்லேயே லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருக்காங்க. குளிர் பிரதேசத்தில், நான் குளிர் பிரதேசமான ஐரோப்பா கண்டத்திலே லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருக்கார்கள். ஒரே வருஷத்தில் 60,000-70,000 இறந்திருக்கார்கள். இங்கே என்ன பிரச்சனைனா, இறந்தவங்கள நம்ம கணக்கில் எடுத்ததில்லை, அவங்க எதுலையோ செத்துட்டாங்கன்னு சொல்லிடுவோம். சரி. இப்போ தான் வந்து இந்த ஹீட் டயக்னோசிஸ் பற்றி நமக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. ஆகவே தமிழக அரசு வந்து டாக்டர்களுக்கு ஒரு அந்த சர்க்குலரே அமைச்சிருக்காங்க. ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக்கை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் ஒரு வருடத்துக்கு தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும், நம்ம அதை வச்சு பிளான் பண்ண முடியும் சொல்லி ஒரு சர்க்குலரே அமைச்சிருக்காங்க. இவ்வளோ காலம் வந்து நம்ம ஏதோ எக்ஸாஷனில் வந்தார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, ஸ்ட்ரோக்கில் இறந்துட்டார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த ஸ்ட்ரோக் எதனால் வந்தது, அந்த ஹார்ட் அட்டாக் எதனால் வந்ததுன்றதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஓகே சார். இப்போ தான் வர நமக்கு நாலேஜ் நிறைய வருது. ஆகவே நம்ம இதை கண்டு பயப்பட வேண்டாம். நான் மறுபடியும் நம்ம இங்கே பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இதை கண்டு பயப்பட வேண்டாம். நம்ம ஈஸியாக தற்காத்து கொள்ளலாம். கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தப்போ போதும்.
ஒரு இறப்பும் நடக்காமல் தமிழகத்தில் நம்ம பாதுகாத்துக்கணும். நிச்சயமா சார். நீங்க முதல்ல சொன்னீங்க தமிழ்நாடு அரசு முன்பே விழித்து கொண்டது அப்படின்னு. எந்த அடிப்படையிலங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ கூட சொன்னீங்க, உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து பணி செய்யணும், ஹீட்னால என்னென்ன பிரச்சனைகள் வரணுங்க டயக்னோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தி இருக்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. ரூபினி, அதாவது முதல்ல நீங்க சொன்னீங்க என்னென்ன பழங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதா. பட் அதில் ஒரு கேள்வி எல்லாருமே வைப்பாங்க, அதை நாங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றதா இல்லை வந்து ஃப்ரெஷ் அந்த பழங்களாகவே நாங்கள் சாப்பிட்றத எடுத்துக்கிறது நல்லதா அப்படிங்கிற. ஸோ மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து பார்த்தீங்கன்னா ரா ஃப்ரூட்ஸ். ஸோ கட் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சவருக்கு ஃப்ரூட்ஸை வந்து ராவாக சாப்பிட்றது நல்லது, கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது. முடிஞ்சவருக்கு இல்லை பீடியாட்ரிக்ஸ் சில பேர் இப்போ வயசானவங்க என்னால் கடிக்க முடியாதுமா, இல்லை அவங்க வந்து கொஞ்சம் லேசினஸ் அந்த மாதிரி மறக்கிறது, இல்லை மனநோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஜூஸ் போடுறது இட்ஸ் ஃபார் பெட்டர், ஈஸியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி. இது சாப்பிட முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் மூலமாக சக்கரை இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் மூலமாக அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்து வந்து சேரும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பெட்டர். நிச்சயமா இணை நோய்கள் உள்ளவங்களை பற்றி சார் முதல்ல கூட பேசினாங்க. இப்போ இதில் நம்ம அப்படி பிரிக்கணுமா, இந்த மாதிரி சுகர் இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணலாம், பிபி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பிரித்து இதை வந்து சொல்லலாம்? இப்போ டயபெட்டிக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பழைய சாதம் வந்து ஒயிட் ரைஸில் உங்களுக்கு வந்து சுகர் ஏறிடும், ஸ்டார்ச் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களே என்ன பண்ணலாம், ஹேண்ட் பவுடர் ரைஸ், மில்லட் ரைஸு இல்லை தானியம், ஸோ அதில் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அவங்க காலையில் சாப்பிட்லாம். ஸோ சுகரும் கிளைசமிக் இண்டெக்ஸ் நார்மலாக இருக்கும், சுகர் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு மோரோ தயிரோ சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். அப்படி கொஞ்சம் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு பாதி பிளேட்டில் ஏதாவது சம்பா ரவா உப்புமா, இல்லை சப்பாத்தி, கோதுமை தோசை, ஒரு தோசை, ஒரு இட்லி, கொஞ்சம் ரைஸு, அந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ்டாக காய் ஜாஸ்தியாக ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் இன்னும் பருப்பு சாம்பார், இல்லை அவங்களுக்கு ஏதாவது கூட்டு, இல்லை காலையில் ஏதாவது சட்னி, தேங்காய் இல்லாமல் ஏதாவது சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி கண்ட்ரோல்டாக சுகர் ஏறாமல் இருக்கிற ஒரு மீல் பிளேட் பேலன்ஸ்ட் மீலாக சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு வந்து ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் குறிப்பிட்ட இந்த சுண்டல் எக் ஒயிட் மட்டும் எடுக்கிறது. இன்னொன்று வந்து சாம்பார் திக் சாம்பார் இல்லாமல் லைட் சாம்பார், பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இன்னும் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில பேருக்குலாம் 1 லிட்டர் தான் குடிக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டாக்டர்ஸ் அந்த டிசீஸ் பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது இந்த குக்கும்பர், தண்ணி, மோர், இந்த மாதிரிலாம் செய்து கூழ், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராப்பராக 1 லிட்டர் வர வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி சொல்லலாம். ஓகே, இப்போ நிச்சயமா தொழிலாளர்கள் பற்றி பேசினாங்க, இந்த வெயில்லையே உழைக்கக்கூடியவங்க. அப்போ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண முடியுமான்னா முடியாது. பட் அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது குக்கும்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், வெள்ளரிக்கை எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். அவங்களாம் அந்த சைட்லாம் கம்பு கூழ் எடுப்பாங்க, ராகி கூழ் எடுப்பாங்க, பழைய சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவாங்க, நல்லா தயிர் மோர்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி, இங்கே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி. அவங்க வயலில் வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபுட் இன்டேக் இருக்கணும், தண்ணி கண்டிப்பாக ஹைட்ரேட் பண்ணுவாங்க அவங்க பாட்டில்ஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் வந்து லிமிட்டே இல்லை, அவங்க 3-4 லிட்டர்ஸ் அளவுக்கு எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி. அண்ட் வெயிலில் நல்லா அந்த 11 to 3 சார்ஸ் சொன்ன மாதிரி அந்த பீக்கில் தான் வேலை செய்ய முடியும். பிகாஸ் ஏர்லி மார்னிங் வருவாங்க, 3க்கு மேலே செய்ய முடியாது. பிகாஸ் அவங்க பிளேஸ் போகிறதுக்கே இட்ஸ் லைக் ஃபார். ஸோ இருட்டு முன்னாடி போயிடணும். ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கூழ், கஞ்சி, பழைய சாதம் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஓகே நிகத் மேம், அதாவது முதல்ல கர்ப்பிணி பெண்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறது. பிறந்த குழந்தைகள் அப்படின்னு வரும்போது இப்போ அவங்கள எப்படி நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல போறோம்? தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும். சோ ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, மதர் கிட்ட ஃப்ரீக்வென்ட் ஃபீட்ஸ் டிமாண்ட். நமக்கு எப்படி தாகம் எடுக்கும் அதே மாதிரிதான் பாப்பாவுக்கு தாகம் எடுக்கும் வச்சுக்கோங்க. அவங்களும் நிறைய வந்து டிமாண்ட் பண்றதுனால மதருக்கு நிறைய மில்க் வரணும். சோ அப்போ வந்து மதர் எப்பயுமே ஃபீட் பண்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு தான் ஃபீடிங் ஆரம்பிக்கணும். ஏன்னா 90% ஆஃப் பிரெஸ்ட் மில்க் வந்து தண்ணி தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாப்பா வந்து சத்து அப்படியே இழுத்துக்குது அப்படின்னு. மெயின் வந்து பிரெஸ்ட் மில்க்ல வாட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு போடுற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸா காட்டன் ட்ரெஸ் பாப்பாக்கு போடலாம். ஏன்னா பேபிக்குமே வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். அப்புறம் பாப்பா எத்தனை வாட்டி யூரின் போகுது, ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 6 வாட்டி 5ல இருந்து 6 வாட்டியாவது யூரின் பாஸ் பண்ணணும். சோ மதர் வந்து டேப்பர் போட்டு விட்டுறாங்க. டேப்பர் போட்டா எத்தனை வாட்டி பாப்பா யூரின் போகுதுன்றது தெரியாது நமக்கு. சோ அதனால வந்து ஒரு துணி கட்டி விட்டா அதுல வந்து தெரிய வரும். மினிமம் 5 to 6 டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணுனா பாப்பாக்கு மில்க் வந்து அடிக்வேட்டா பத்துதுன்னு அர்த்தங்க. சோ அது ஒண்ணு. பிளஸ் வந்து மோஷன் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பேபி டெய்லி ஒரு வாட்டி மோஷன் போவாங்க, சில பேபி 2 வாட்டி இல்ல 3 நாளைக்கு ஒரு வாட்டி மோஷன் போவாங்க. மெயின் வந்து இந்த யூரின் பாஸ் பண்றதை வச்சு நம்ம பேபிக்கு தண்ணி பத்து. அப்புறம் பேபி வந்து ரொம்ப
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சூடா வச்சுக்கணும் பிறந்த குழந்தைக்குன்ட்டு ஏசி ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தா பேபி அப்படியே அழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஃபேன் போட்டு பார்க்கலாம், பேபி அழுறது நிற்குதா. அதை வச்சு அந்த பேபிக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர் தேவைன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமா எல்லாரும் பேசும்போது இப்போ பெரியவங்க எல்லாருமே தண்ணி நிறைய குடிக்கணும்னு நீங்க சொன்னீங்க. பட் நீங்க வந்து ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணரா குழந்தைங்களுக்கான அந்த ஃபீடிங் வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதா. பட் பிள்ளைகள் அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கும் போது தாய்மார்களுக்கு அந்த இடத்துல என்ன பெரிய ரோல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத்தனை தடவை ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ்ல ஏதாவது நீங்க கொடுக்குறீங்களா? நான் சொன்னது வந்து பிறந்த குழந்தைங்க பத்தி, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க பத்தி. நீங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க பத்தி சொல்றீங்க. அவங்க வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வந்து தெரியாதுங்க. சோ டெய்லி காலையில எழுந்து வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் நம்மளே கையில கொண்டு போய் கொடுத்துடுறது பெட்டர். அதுவும் நம்ம வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் திரும்பினா அவங்க டேபிள் வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால கூடவே நின்று காலையில ஒரு கிளாஸ் தண்ணியாவது அந்த குழந்தை குடிக்குதான்னு பாக்கணுங்க. மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்ட பிறகு எகெயின் அவங்க கையில ஒரு கிளாஸ் கொடுத்து குடிக்க வைக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி தான் குடிக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் வேற விட்டுட்டனால எல்லாரும் ரோட்ல விளையாடுறதுல இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உள்ள வீட்டுக்குள்ள வச்சா கூட போன் பாக்குறாங்க, டிவி பாக்குறாங்க. இல்ல கொஞ்சம் விளையாடுங்கன்னா வெயில்ல போய் விளையாடுறாங்க. அவங்களுக்குமே ஆப்ஷன்ஸ் இல்ல. ஒன்னும் டிவி பார்ப்பாங்க, இல்ல வெயில்ல போய் விளையாடுவாங்க. சோ நம்ம தான் வந்து அவங்களை அப்பப்போ கூப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் கண்டென்ட், ஃப்ரூட்ஸ் இருக்கட்டும், சூப் இருக்கட்டும், அந்த மாதிரி அப்பப்போ தண்ணி கொடுத்துட்டே இருக்கட்டும். அவங்களுமே இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்ல விளையாட போயிட்டாங்கன்னா யூரினே போக மாட்டாங்க. சோ யூரின் வந்து பாஸ் பண்றாங்க, அவங்க சொல்லணும் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி லஞ்சுக்கு வரப்போ யூரின் பாஸ் பண்ண சொல்லணும், தண்ணி குடிக்க சொல்லணும். இந்த மாதிரி தாய்மார்கள் பாத்துக்கணும். இல்ல ஒரு விளையாட போறப்போ தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்பலாம். எவ்வளவு முடியுதோ வெயில்ல விளையாடுறத அவாய்ட் பண்ணிட்டு ஈவினிங் டைம் விளையாட சொல்லணும். இல்ல ஒரு தண்ணி பாட்டில் கூடவே கொடுத்துடணும், ஒரு டவல் கொடுத்துடணும். சோ நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து பாக்குறோம் குழந்தைங்களை. நிச்சயமா அமலர் பண்ணுவேன் சார். நிறைவா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சுருக்கம், நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாமே பேசணும். ஒரு அறிவுரையா என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம வானிலை நிபுணர் சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன். மே முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஆகவே மே முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்ரி ஹவர் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியோ மோரோ கஞ்சியோ ஓஆர்எஸோ அல்லது நீர் சத்து மிகுந்த நிறைய பழங்களையோ சாப்பிடலாம். சாப்பாடை கூடிய வரைக்கும் நம்ம சாப்பாடை வந்து லிக்விட் ஃபார்மாக ஆக்கிக்கலாம். வெஜிடபிள் சாலட்ஸ் நிறைய சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி வயதானவர்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் வந்து டே டைமில் வந்து 32க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும். நைட் டைமில் வந்து 24 டிகிரிஸ் மேலே போகாமல் பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு சிறந்த வழி வந்து வீட்டை அடிக்கடி கொஞ்சம் வெட் மாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த வெயிலில். ஆகவே வீட்டில் வயதானவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கூலாக வைக்கணும். எல்லார் வீட்லேயும் வந்து ஏசி இருக்கும்ன்றது முடியாது. ஆகவே வெட் மாப்பிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சர்ஃபேஸ் கூலிங் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி டே டைமில் எல்லா விண்டோஸையும் நம்ம மூடிடணும். 8 o'clock மேலே எல்லா விண்டோஸையும் விட்டு ஷேட்ஸ் போட்டுடணும். ஈவினிங் 4 மணிக்கு எல்லாத்தையும் திறந்து விட்டுடும். அப்போ இண்டோரில் வந்து ரேடியேஷன் ஹீட் வராது. ஆகவே இண்டோர் ஹீட் வந்து நம்ம கம்மி பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஹீட் எஃபெக்ட்ஸ் வர்றது நம்ம தடுக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம ரெகுலராக பண்ணோம்னா மே மாதத்தை கடந்துடலாம். ஒரு இறப்பம் நடக்காது. தைரியமாக இருக்கலாம். விஞ்ஞானம் நம்மளோட இருக்குது, தமிழக அரசு நம்மளோட இருக்குது, பயப்பட வேண்டாம். நிச்சயமா சார். இந்த 1 மணி நேரத்தை கேட்ட எல்லாருமே இந்த 1.5 மாதம் போகிறது ரொம்ப எளிதாக தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அட்வைசஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பகுண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.